மனுஷன் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் பேசப்படுறாரு அப்படின்னா, அவரு சாதாரணமா வாழல அப்படின்னு அர்த்தம். ராஜராஜ சோழன். அவர் ஒரு ராஜா மட்டும் இல்ல, ஒழுக்கத்தால உருவான ஒரு பேரரசு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஏன் ஒரு மாபெரும் அரசன் ஆனாரு? போர்ல ஜெயிச்சாரு, மக்களோட மனசுல ஜெயிச்சாரு, திறமை உள்ளவங்கள மேம்படுத்தினாரு, நாட்டுல எதிர்காலத்துக்காக யோசிச்சாரு. அதிகாரத்த விட பொறுப்ப பெருசா பார்த்தாரு. தஞ்சாவூர்ல பெருவுடையார் கோவில கட்டினாரு. சோழ நாட்டிற்கு மிகப்பெரிய கடற்படையை உருவாக்குனாரு. வெளிநாடுகளுக்கு வணிகத்த வளர்த்தாரு. கிராம நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தினாரு. வரி, நிலம், மக்கள் பற்றிய தகவல்களை கல்வெட்டில் பதிவு செய்தாரு. கலை, தமிழ், நடனம், கோவில், கலாச்சாரத்தை வளர்த்தாரு. இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து ராஜராஜ சோழன் அவரை வந்து ஒரு கிரேட் ரூலராக மாற்றுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின், விஷனரி திங்கிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, காம் டிசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப், strategic planning, consistency, self-control, people-first mindset, intelligence, administration, ability to choose talented people, dedication to growth and development, courage, long-term thinking, respect for culture and knowledge. இதே மாதிரி மோட்டிவேஷன் திங்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.